நண்பர்களுக்கு வணக்கம். ஒனிச்சேரும் என் நேசம் பகுதி 23. அன்னை சந்தேகப்பட்டு தன்னை கேள்விகளால் குடைய வசந்திற்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. தான் எடுத்திருக்கும் காரியமே எவ்வளவு சாத்தியம் என்று தெரியாது. ஒருவேளை அது வெறும் தற்செயலான விபத்து என்றால் அதை அத்தோடு விட்டு விடலாம். அவன் அதற்கு மேல் சிந்திக்கவே இல்லை. கூடுமானவரை அந்த டிரைவரின் நம்பிக்கைக்கு பெற்று அவனிடமிருந்து உண்மையை வெளிக்கொணர்வது மட்டுமே இவனுடைய திட்டம். அது தற்செயலான விபத்தாகத்தான் இருக்க வேண்டும் என்பதே அவன் வேண்டுதலும் கூட. இப்பொழுதுதான் அவனை நெருங்கியே இருக்கிறான். இதில் இந்த குழப்பத்தை எப்படி சரி செய்வது? இது தேவையில்லாத வேலை என்று பயப்படலாம், தடுக்கலாம். என்ன செய்ய என அவன் தலையில் கை வைத்து அமர்ந்து இருக்க, இப்படிதான் தப்பு பண்ணா தலையை நிமிரவே முடியாது என்றதும் உடனே நிமிர்ந்தவன், இது வேறையா என்று நினைத்தபடி இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று பவித்ராவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அப்புறமா சொல்றேம்மா என்று கூற, ஒருவேளை தான் இருப்பதால் தான் தயங்குகிறாரோ என்று நினைத்தவள் எழுந்து, நான் போறேன் கீதாம்மா, நீங்க பிறகு பேசிக்குங்க என்றவளை தடுத்தவர் மீண்டும் மகனிடம் திரும்பி, ஏண்டா அந்த பொண்ணை தெரிஞ்சுக்கிட்டா என்ன? மற்ற நேரத்துல எல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லுவேன், இப்போ என்ன அந்த பொண்ணை நகர்த்தி வைக்கிறேன்? விழி விரித்தவனும், எனது நகர்த்தி வைக்கிறேனா? இது என்ன புதுசாக பிரச்சனையை இழுத்து விடுறாங்க? இதுக்கு மேலே மறைச்சா இடியாப்பா சிக்கலாம் ஆகிவிடும். பெண்கள்கிட்ட ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு வாங்க, வேற வழியே கிடையாது, சொல்லித்தான் ஆகணும் என்று நினைத்தவன், சரிம்மா நான் சொல்கிறேன், அமைதியா இருமா என்றவன் சமையலறை வாசல் புறம் பார்க்க, ஹால் ஆள் அரவம் இன்றி கிடக்க சுற்றும் முற்றும் ஒரு பார்வை பார்த்தான். எங்கும் யாரும் கண்ணில் தென்படவில்லை. பின் மெல்ல கூறினான் தன் திட்டத்தையும் அதன் செயல்பாட்டையும். ஒரு நாள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ தங்கச்சிமா கேட்டாங்கல்ல, சர்வா ஆக்சிடென்ட் பண்ணவன் என்ன ஆனா ஏதுன்னு. எனக்கு அதுக்கு பிறகுதான் அந்த விஷயத்த நாமும் இதுவரை தெரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சேன். அதுதான் அந்த ஆளை பற்றி விசாரிச்சு போனப்ப 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துட்டேன். நாங்கள் சரி அவன்கிட்டையும் விசாரிக்கலாமேன்னு போனேன். அப்போதான் தெரிஞ்சுது லாரி ஓட்டிட்டு இருந்த ஆள் இப்போ சொந்த லாரி வச்சிருக்கான்னு. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவனுக்கு சொந்த லாரிங்கிறது மிக நீண்ட நாள் கனவாக தான் இருக்கும். அதுவும் ஜெயிலில் 2 வருஷம் வரை இருந்துட்டு வந்திருக்கானே, திடீர்னு எப்படி லாரி வந்தது? அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அதை கேட்டு கொண்டிருந்த பெண்கள் இருவரும் அதிர்ச்சியில் அவன் அருகே வந்து நின்று விட்டனர். அவன் கூற போய் கேட்டியாடா அவன்கிட்ட? என்ன சொன்னான் பாவி பைய? கீதாமா கேட்க, ஆமாம், அவன் என் மாமன். நான் அவனை போய் கேட்ட உடனே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு விவரம் சொல்லிடுவான். போமா, இதை மாதிரி ஒருத்தன் நம்ம ஃபாலோ செய்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சாலே அவன் எஸ்கேப் ஆகிடுவான். இல்லை என்ன ஏதாவது செய்யவும் வாய்ப்பு இருக்கு என்று நினைத்தவன் அதை மட்டும் கூறாமல் விட்டு விட்டான். பெண்கள் பயப்பட நேரும் என்று. ஏதோ அவன்கிட்ட தப்பு இருக்குன்னு தோணுச்சு, அதுதான் அவனை ஃபாலோ செய்துட்டு இருக்கேன். அப்படியா என இருவரும் வியந்து கேட்டாலும், சரிண்ணா அதுக்கும் நீங்கள் குடிச்சிட்டு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சரியான கேள்வியை பவித்ரா கேட்க, அதானே நாங்கள் ஒன்று கேட்டால் நீ வேற கதை சொல்லிட்டு எங்களை திசை திருப்ப பார்க்குறியா? அடைக்கேமா, அப்படியெல்லாம் உங்களை திசை திருப்பிட்டாலும் நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும்னு சொல்லுவாங்க. அது போல தான் இவனை ஃபாலோ செய்துட்டு போனால் இவன் என்ன பெரிய உத்தம புத்திரனா? சாயங்காலத்துக்கு மேலே இவன் இருக்கிற இடம் அந்த ஒயின் ஷாப் தான். அதனால தான் நானும் அவன்கிட்ட நெருங்க. குடிக்க ஆரம்பிச்சிட்டியாக்கும். அன்னை வெடுக்கனை கேட்க, மா குடிக்கிற மாதிரி நடிச்சாம்மா. நடிச்சியா? ஆமாம், பின்ன நானும் குடித்தா அங்கேயே கவுந்து தான் கிடப்பேன். இப்படி வீட்டுக்கு தெளிவாக வந்து குளிச்சுட்டு படுத்துக்க மாட்டேன். அவன் நம்பணும். அதை வாங்கி என் மேலே கொஞ்சம் தெளிச்சுட்டு கொஞ்சம் லாத்தமும் அது வரா மாதிரி இருக்கணுமே, அப்போ தான் நேச்சுரலாக இருக்கிறங்கிறதுக்காக நடிச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏண்டா இவ்வளவு பண்ணுறதுக்கு அவனை கால நேரத்தில் போய் பார்க்க வேண்டியது தானே? அன்னையை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவன், ஏமா எவ்வளவு தெளிவு ஏன் தாய்? காலையில் நான் அவன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தா அவன் தொழிலை பார்க்க போயிருப்பான். நான் நம்ம ஃபேக்ட்ரிக்கு அலுவலகத்துக்கு போகணும், ஐயாவையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் விட்டு அவன் பின்னாடி சுத்த நேரம் எனக்கு எங்கே இருக்கு? ஆமாம் என்று இரு பெண்களும் ஒப்புக்கண்டன. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே கிளக் என்ற சத்தம் வர அனைவரும் திரும்பி பார்த்தனர். சர்வாவின் கையில் இருந்த கப் உடைப்பட்டு இருந்தது. ஏங்க என்று பதறியபடி அவனை நோக்கி பவித்ராவும் கீதாவும் வர, வசந்தும் பின்னால் இருப்பவனை கவனித்துவிட்டு எழுந்தான். அவர்களுடைய பேச்சின் சுவாசத்தை அவனை கவனிக்காமல் விட்டு இருந்தன. பார்த்திருந்தால் கண்டு கொண்டிருப்பார்கள். அவன் முகத்தில் தெரிந்த கோபம் எல்லை கடந்து ரவுத்திரமாக மாறியதை.
அதிகப்படியான கோபத்தை இப்போதைக்கு வெளிப்படுத்தவும் முடியாமல் கட்டுப்பட்டு இருக்கவே கையில் இருந்த கப்பில் தன் கோப சிதறல்களை அவன் கடக்க விட அதுவும் சிதறித்தான் போனது. அவன் அருகே வந்தவள் கையில் இருந்த உடைந்த பாகங்களை தட்டி விட்டு கைகளை சோதிக்க அவனுடைய எஃகின் உறுதியான கைகளில் அது அதிக காயம் ஏற்படுத்திருக்கவில்லை. சிறு சிறு கீறல்கள் மட்டுமே ஏற்பட்டு இருந்தது. வசந்தும் முதலுதவி பெட்டியோடு வந்திருக்க அதை வாங்கி கொண்டு அவனை முதலில் அவ்விடம் விட்டு அகற்றி நகர்த்தி கொண்டு சென்றவர் காயத்தை துடைத்துவிட்டு மருந்து போட்டு விட்டார். கீதாமா உடைந்த துண்டுகளை பெருக்கி அகற்றி கொண்டிருந்தார். எப்படி ஆச்சு என்றான் வசந்த். கவனிக்கலையே, அவள் பதில் கொடுத்து விட்டு காயத்திலேயே கண் வைத்து இருந்தவள். இனி இவங்களுக்கு இந்த கப்பில் எல்லாம் கீதா காஃபி கொடுக்காதீங்க கீதாமா, சில்வர் கப் இருந்தால் அதில் கொடுங்க என கூற தாய் மகன் இருவருமே சிரித்து கொண்டனர். தன் மீது அக்கறையாய் கூறுபவரிடம் பார்வை செல்ல இதுவரை இருந்த ஆத்திரம் குறைவது போல் ஆனது சர்வாவிற்கு. என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க, இவங்களுக்கு அடிபட்டு இருக்கு, இந்த சிரிப்பு தேவையா என்று அவள் கூறைப்பட கீதாமா பொறுக்கி எடுத்த துண்டங்களை குப்பையில் போட சென்ற வசந்த், பின்ன என்னம்மா, இதுக்கு முன்னே கிளாஸில் காஃபி குடிச்சதே இல்லையா அவன், ஏதோ பட்டு உடஞ்சிருக்கும், நல்ல வேலை இனி இவருக்கு காஃபியே கொடுக்காதீங்கன்னு சொல்லாமல் இருந்தியம்மா என்று மேலும் அவன் சிரிக்க, போங்கண்ணா அவங்களுக்கு வலிக்கும், நீங்கள் என்னன்னா சிரிச்சுட்டு இருக்கீங்க அவள் வருந்த. அதெல்லாம் அவனுக்கு வலிக்காது, கராத்தே கிளாஸில் 10 வயசுலேயே என் ஃப்ரெண்டு 10 ஓட்டை அசராமல் உடச்சவன் தெரியுமா, ஸ்டீல் பாடி என் ஃப்ரெண்டு இல்லடா என்று சர்வாவிடமே கேட்க அவன் பதட்டத்தை ரசித்தவன் நண்பனின் கூற்றில் மேலும் கீழும் தலையாட்டி விட, சரி நீங்கள் போங்க நான் கிளம்புறேன் என்றபடி வசந்த் எழுந்து நகர்ந்தான். தங்கள் அறைக்குள் சென்றவள், வழிக்குதா, டாக்டர் கிட்ட போகலாமா என்று கேட்டு அவனை துளைத்து விட்டாள். அவன் உடல் நலனில் அக்கறை கொண்டவளுக்கு தெரியாமல் போனது கையில் ஏற்பட்டது வெறும் கீறல்கள் தான், மனதில் பெரும் பிளவு ஏற்பட்டு இருப்பது. அவன் பலத்த யோசனையுடன் அமைதி காக்க அவனையே பார்த்தவாறு அவள். சிறிது நேரத்திற்கு பின் அவர்களுக்கு காலை உணவு வர சாம்பாரோடு இட்லியை எடுத்து வாயில் வைக்கும் முன் அது விரல்களில் உள்ள காயத்தில் பட்டுவிட என்றவாறு கையை உதறினான். சாப்பிட்டவள் என்னவென்று புரிந்து கொண்டு முதலில் அவனை கை கழுவ வைத்துவிட்டு பின் தானும் கழுவிவிட்டு அவனுக்கு ஊட்ட துவங்கி இருந்தாள். அமைதியாக உண்டவன் மனதில் 1000 எண்ண ஓட்டங்கள். ஒருவேளை தங்களுக்கு நடந்தது விபத்தா இல்லை திட்டமிட்ட விபத்தாக இருக்குமோ என்று வசந்த் கூறியதிலிருந்து சிந்தனை அதை சுற்றியே இருக்க முடிவெடுத்து விட்டான். இனியும் தாமதிக்க கூடாது. ஏற்கனவே வருடங்கள் கடந்திருக்க அன்னையின் உயிரே போயிருக்கிறது, தன் தந்தை உயிர் மட்டுமே இருக்கிறது. தனக்கோ தன் வாழ்வில் இருந்து மறைந்த 3 வருடங்கள். இது விதியாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், அதை தடுக்க இயலவில்லை. இதுவே மற்றவர்களுடைய சதியாக இருந்தால் இதற்கு காரணமானவர்கள் இதற்கான நஷ்ட ஈடை அழித்தே தீர வேண்டும் என்று முடிவுக்கு வந்து இருந்தான். இனி இந்த வேஷம் தேவையில்லை, இதை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய இயலாது, இதை கலைத்துத்தான் தீர வேண்டும் என்று நினைத்தவன் மேலும் பல திட்டங்களை மனதில் தீட்டிக் கொண்டான். அதன்படி மாலை வழக்கமான நடைப்பயிற்சிக்கு தயாராகி கீழே இறங்கி தன் நடைப்பயிற்சியையும் துவங்கி இருந்தான். சிறிது நேரத்தில் தந்தையோடு வந்து சேர்ந்தான் வசந்த். நடப்பதற்கு உறுதியான ஊன்றுகோலோடு அவர் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து வந்திருக்க அவருடைய வீல் சேரை எடுத்து வந்து வழக்கமான இடத்தில் வைத்திருந்தான் வசந்த். வீட்டிலிருந்து முன் தோட்டம் வரை நடந்ததே பெரிய விஷயம் போல வந்தவுடன் அமர்ந்து பெருமூச்சுகளை எடுத்து விட்டார் தந்தை. இதை பார்த்து கொண்டே நடந்தவனிடம் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இறுகியது. இதுவரை அவளுக்கு இணையாகவே நடப்பவன் மனம் தன் கட்டுப்பாட்டை இழந்திருக்க தன் வழக்கமான வேக எட்டுக்களை எடுத்து வைக்க முதலில் அவனோடு நடக்க முயன்றவர் பின் முடியாமல் பின்தங்கிவிட சிறிது ஓட்டமாகவே மாறியது அவளுடைய நடை. சாதாரணமாக சித்தார்த்தனும் வசந்தும் அலுவலக விஷயமாக பேசிக்கொண்டு இருந்தனர். பின் இவர்களை பார்த்துவிட்டு சிரிப்பு வந்தது இருவருக்கும். என்னம்மா தங்கச்சி, இப்போ ஜாகிங் போகிற மாதிரி இருக்கு சொல்லிவிட்டு சிரிப்பை தொடர, உங்கள் ஃப்ரெண்டு தான் திடீர்னு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போனால் நான் என்ன பண்ணுவேன் என்று மூச்சு வாங்கியபடி அவள் கூற இவர்களுக்கு சிரிப்பு. பின்னரே இதை கவனித்த சர்வா இதழ்களில் சிறு புன்னகை. தன் நடையை மெல்ல லேசாக்கினான். ஒரு வழியாக அவளோடு இணைந்தான். என்னாச்சு, ஒரு சூறாவளி புறப்பட்டதேன்னு இப்படி கிளம்பிட்டீங்க என மூச்சு வாங்க கூற இவன் நின்றே விட்டான் அவளுடைய நிலை எண்ணி.
இடுப்பில் கை வைத்து வேக வேக மூச்சுகளை அவள் இழுத்துவிட முன் நின்ற அவனுக்கு அவஸ்தையாக அவளின் இளமை துள்ளல்கள் வேக மூச்சுகளில் ஏறி இறங்க மிக வெளிப்படையாக ரசிப்பது அவனுக்கே புரிந்தது. உன் பார்வை போற இடம் சரியில்லை, இதுக்கு பேரு வேற என்று மனசாட்சி இடிக்க, அட ஏன் பொண்டாடிப்பா, முழு உரிமையும் இருக்கு என்று மனசாட்சியை ஓரம் தள்ளிவிட்டு கண்ணிற்கு குளிர்ச்சியான காட்சிகளை தடையில்லாமல் ரசித்தான். வாங்க போலாம் என்று அவள் மீண்டும் நடையை தொடர்ந்தாள். சிறிது நேர நடைப்பயிற்சிக்கு பின் சித்தார்த்தன் எழுந்து விட்டார். வசந்த் என்னவென்று பார்க்க, நானும் ஒரு வாக் போயிட்டு வரேன் என்று கூற வியந்து நோக்கியவன் சரி என்று அவரிடம் தலையாட்டி விட்டு அவர் நடக்க துவங்க எழுந்து அவரை தொடர்ந்தான். கீழே விழுந்து விடுவாரோ என்ற அச்சம் அவனுக்கு. அதையே அவரும் உணர்ந்திருக்க, இளவசந்த், ரொம்ப மெதுவாக தான் நான் நடக்கிறேன், நீ என்னை பின்தொடர நினைக்காத, அது ரொம்ப மோசமான அனுபவமாக உனக்கு இருக்கும், நீ அங்கே உட்காந்துக்கோ, இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து நட, நான் பார்த்துக்கிறேன் என்று கூற, சார் என்று அவன் தயங்க, அட ஒன்றும் இல்லைப்பா, அமைதியாக என்னை கவனி. அவர் சொல்வது சரி என்று புரிய அவன் அமர்ந்து இருந்தான். இதையே பார்த்து கொண்டு நடந்த பவித்ராவிற்கு கூட மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அதை கேட்டுட்டே இருங்க.